அன்பான உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது நடிகர் விஜய் அவர்கள் அதாவது முதலமைச்சராக ஆகப்போகிற விஜய் அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது, என்னென்னலாம் செய்யலாம் என்ற ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை குறித்து தேவன் சொன்னது, அவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை குறித்து தேவன் என்ன சொன்னார், அவர் மனதில் என்ன இருக்கிறது, இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிறார். அதை குறித்து ஒரு வீடியோ பார்க்கலாமா? இந்த செய்தியை ஊடகங்களுக்கு அனைத்து ஊடகங்களுக்கும் அறிவிக்க வேண்டும். இந்த செய்தியை ஊடகங்களில் போட வேண்டும். அதாவது செய்தி, எடுத்துக்காட்டாக தந்தி செய்தி, அப்புறம் பாலிமர் செய்தி, இப்படி அநேக செய்தி உள்ள ஊடகங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த ஊடகங்கள் இதை போட வேண்டும். ஏனென்றால் விஜய் மனதில் இவ்வளவா இருக்கிறது, இவ்வளவு நன்மையை செய்ய போகிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து வீடியோ பார்க்கலாமா? முதலில் ஒவ்வொரு நபருக்கும் வீடு இருக்கிறது. வீடு இல்லாதவருக்கு வீடுகள் அனைத்தும் கட்டி கொடுக்க போகிறார். ஆனால் வீடு இருக்கிறது அல்லவா, அந்த வீட்டில் முதலில் வீடு சுத்தம் எதிர்பார்க்கிறார். வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாகத்தான் இருக்க போகிறது. ஏனென்றால் அவர் மனதில் அவ்வளவு ஆசை இருக்கிறது. அதை குறித்து வீடியோ பார்க்கலாம், பாருங்கள். அவர் வீடு சுத்தம் எதிர்பார்க்கிறார். வீட்டில் அநேக கழிவுகள் இருக்கிறது. மக்கும் குப்பை, மக்காத குப்பை, தேவையில்லாத டயரு, தேவையில்லாத அநேக குப்பைகள் இருக்கிறது. உங்கள் வீட்டில் முதல் சுத்தம் செய்ய வேண்டும். வீடு சுத்தம் முதலில் எதிர்பார்க்கிறார். அடுத்த கட்டம் தெருவில் அநேக குப்பைகள் கிடைக்கிறது. அதை சுத்தம் செய்வர்கள் சரியான முறையில் சுத்தம் செய்வது கிடையாது. புரிகிறதா? சரியான முறையில் சுத்தம் செய்வது கிடையாது. அது அனைத்தையுமே சரியான முறையில் சுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக ஏரி, குளம், வயல்வெளி, இங்கேயும் தேவையில்லாத குப்பையும் கிடைக்கிறது. தேவையில்லாத மரங்கள், அதாவது நீரை சுரண்டக்கூடிய மரங்கள், அநேக மரங்கள் இருக்கிறது. அதையும் வெட்ட நினைக்கிறார். தேவையில்லாத அனைத்து மரங்களும் தமிழ்நாடு முழுவதுமே நீங்கள் அவர் வீட்டு நிலத்தில் இல்லை, அவர் வீட்டில் இடத்தை மட்டும் சுத்தம் செய்ய நினைக்கவில்லை. தமிழ்நாடு முழுவதுமே எங்கெங்கெல்லாம் குப்பைகள் கிடைக்கிறதோ அது அனைத்தையுமே சுத்தப்படுத்த வேண்டும். அங்கே நல்ல மரங்கள் நட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். புரிகிறதா? உங்களுக்கு புரிகிறதா? இப்படி தமிழ்நாடு முழுவதுமே குப்பை இல்லாத மாநிலமாக மாற்ற அவர் விரும்புகிறார். குப்பையே கிடைக்கக்கூடாது. ஒரு நபர் குப்பை போட்டாலும் அவருக்கு சரியான தண்டனை கிடைக்கப்பட போகிறது. சிறிய குப்பை போட்டாலும் நிச்சயமாக மாற்றப்பட போகிறார். அதனால் நீங்கள் பாருங்கள். அடுத்ததாக என்ன நினைக்கிறார் பாருங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இந்த 2 குப்பை டப்பாக்கள் வைக்க அவர் நினைக்கிறார். சரியா? ஒவ்வொரு வீட்டிலுமே பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், அவர் நினைப்பது தேவையான தண்ணீர் வசதி இலவசமாக கொடுக்க நினைக்கிறார். தமிழ்நாடு முழுவதுமே அனைத்து மக்களுக்குமே தண்ணீர் இலவசமாக கிடைக்கப் போகிறது. காசுக்கல்ல, நல்ல தண்ணீர், அது தரமான தண்ணீராகத்தான் இருக்கும். மக்களுக்கு நோய்கள் வராதவாறு நல்ல ஒரு தண்ணீர் கிடைக்க அவர் ஆசைப்படுகிறார். இது தமிழ்நாடு முழுவதுமே, அவர் ஜாதிக்கு இவர் ஜாதிக்கு என்று பிரிவினை அல்ல, தமிழ்நாடு முழுவதுமே இது கிடைக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அடுத்ததாக பாருங்கள், தேவையான மின்சார வசதி. அநேக இடங்களில் மின்சாரம் நிறுத்தி வைக்கப்படுகிறது, அல்லது அநேக இடங்களில் மின்சாரமே கிடைப்பது கிடையாது. இன்னும்
தமிழ்நாட்டில் அநேக ஏழைகளுக்கு மின்சாரம் இன்னும் கிடைக்காமல் இருக்கின்ற கிராமம் கூட இருக்கிறது. அது அனைத்து மக்களுக்கும் சரியான முறையில் மின்சாரம் கிடைக்க அவர் செய்ய போகிறார். அடுத்தது பாருங்கள், இயற்கை மருத்துவமனை. அவர் மருத்துவமனை இயற்கையான முறையில் மருத்துவமனை அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். செயற்கையான மருத்துவமனை குறைவாக இருந்தால் போதும், அது தேவையான அளவு இருந்தால் போதும். ஆனால் இயற்கைக்கு அவர் ஆசைப்படுகிறார். ஏனென்றால் சாப்பிடும் உணவு, அநேக உணவு நஞ்சாக இருக்கிறது என்று அவர் விரும்புகிறார். அந்த நஞ்சை குறைக்க வேண்டும். இயற்கையான உணவுகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அதாவது இயற்கையான மருந்தும் அவர் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பாருங்கள், இயற்கை விவசாயத்தை அவர் விரும்புகிறார். ஏனென்றால் உணவு நஞ்சாக இருந்தால், நாம் சாப்பிடும் உணவு நஞ்சாக இருந்தால் உடல் முழுவதுமே அது கெடுதலை விளைவிக்கும். அதன் நிமித்தமாகவே இயற்கை விவசாயத்தை தமிழ்நாடு முழுவதும் செய்ய வேண்டும். அதிலும் அநேக வருமானத்தை ஈட்டலாம். செயற்கை விவசாயத்தை காட்டிலும் இயற்கை விவசாயத்தில் அநேக வருமானத்தை ஈட்டலாம் என்று அநேக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஏன், நம் முன்னோர் நம்மாழ்வார் இயற்கை விவசாயத்தையே செய்து அநேக நன்மைகளை செய்து அதில் நன்மை இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அதனை அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். மண் வளத்தை பெருக்க விரும்புகிறார். இந்த மண்ணோட வளம் இருக்கிறது அல்லவா, மண் நன்றாக இருந்தால் தானே அந்த பூமியில் வளரக்கூடிய அந்த செடி கொடி மரங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் நல்ல கனிகளை கொடுக்கும். இந்த மண் வளத்தை பெருக்க அவர் விரும்புகிறார். பாருங்கள், அடுத்ததாக பாருங்கள், தமிழ்நாட்டில் திருடனே இருக்கக்கூடாது. ஒருவன் திருடன் நினைக்கிறான் அல்லவா, அவனுக்கு என்ன குறைகள் இருக்கிறது, அந்த குறைகளை அவனுக்கு நிறைவேற்றினால் அவன் திருடவே நினைக்க மாட்டான். ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீடு திறந்தே கிடக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் கூட உள்ள நுழையாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? தெரிந்தவன் ஒரு மனுஷன் பூந்து திருட்டு போயிடுவான். ஆனால் அந்த வீட்டில் 10 பவுன் நகையே இருந்தாலும் அது திருடு போகாது. இவர் ஆட்சியில் அப்படியான செயல் திட்டங்கள் தீட்டப்படும். பாருங்கள், தமிழ்நாட்டிலே திருடனே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? திருடனே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அருமையாகத்தான் இருக்கும். அப்படியான ஆட்சிகள் நிச்சயமாக 2026 முதல் நிறைவேற்றப் போகிறது. நிச்சயமாகவே பாருங்கள், திருடனே இல்லாத ஒரு தமிழ்நாடாக மாறப்போகிறது. அடுத்ததாக பாருங்கள், கொள்ளைகள். நிச்சயமாகவே கொள்ளைகள் ஒருபோதும் நடக்காது. அதற்காக செயல் திட்டங்கள் அனைத்துமே கடுமையாகப்படும் என்று மனதில் நினைத்திருக்கிறார். கொள்ளைகள் ஒருபோதும் நடக்காது. முக்கியமாக பெண்கள் முக்கியமாக எங்கே வேணாலும் செல்லலாம், எப்போது வேணாலும் செல்லலாம். அவரை ஒருவர் கூட டச் பண்ணாதவர், ஒருவர் கூட திரும்பி பார்க்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு செயல் திட்டங்கள் அனைத்தும் அவர் மனதில் பயங்கரமாக இருக்கிறது. பாருங்கள், பெண்களுக்கு முக்கிய இடம் இருக்கிறது. அவர்கள் எப்போது எங்கே சென்றாலும் எந்த சூழ்நிலையும் அவருக்கு ஒரு தீங்கும் நடக்காது, ஒரு சின்ன தீங்கு நடக்காது. பெண்களே, நீங்கள் அனைவரும் நல்ல முறையால் வாழப்போகிறீர்கள். அடுத்தது பாருங்கள், வீட்டு விலங்கு காட்டு விலங்கு இது அனைத்தும் பாதுகாக்கப்பட போகிறது. வீட்டில் வளரக்கூடிய விலங்குகள் வீட்டில் நன்றாக முறையில் வளர வைக்கப்பட போகிறது. காட்டில் வளர்கிறது அல்லவா விலங்குகள், அவைகள் ஏன் வீட்டுக்கு வர இருக்கிறது? அவர்களுக்கு தேவையான உணவு அங்கே கிடைத்துவிட்டால் அவர்கள் ஏன் இங்கே வரப்போகிறார்கள்? அந்த விலங்குகள், எடுத்துக்காட்ட குரங்குகள் பார்த்து கொள்ளுங்கள். எங்கே பார்த்தாலும் குரங்குகள் தொந்தரவு செய்கிறார்கள். குரங்குகள் வருவதற்கு காரணம் காட்டில் மனிதன் நுழைவதால் முக்கிய காரணமே காட்டில் மனிதன் நுழைந்து அவன் அநேக அக்கிரமங்களை செய்வதன் காரணமாகவே விலங்குகள் அனைத்துமே, யானை கூட வைத்துக் கொள்ளுங்கள், யானை, மயில்
இப்படியாக அநேக விலங்குகள் இருக்கிறது. அந்த விலங்குகள் ஏன் இங்கே வருகிறது? அங்கே உள்ள உணவுகளை மனிதன் தின்று தீர்க்கிறான். காட்டில் முக்கியமாகவே காட்டில் மனிதன் நுழைகிறான். நுழைந்தது நிமித்தமாகவே அந்த விலங்குகள் அனைத்துமே கிராமத்துக்குள்ளோ அல்லது நகரத்துக்குள்ளோ வருகிறது. அநேக அக்குறும்பல் செய்கிறது. இதனை நிச்சயமாக விஜய் அவர்கள் தடுத்து விடுவார்கள். காட்டில் மனிதன் ஒருபோதுமே நுழைய போவது கிடையாது. அந்த அளவுக்கு காடுகள் சுற்றி வேலிகள் அமைக்கப்பட போகிறது. காடை சிறப்பான முறையில் பாதுகாக்கப்பட போகிறது. விலங்குகள் ஒரு விலங்குகளும் காட்டை விட்டு வெளியே வராது. ஏனென்றால் அவைகளுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் அங்கே கொடுத்து விட்டால், மரமோ செடியோ அங்கே நட்டு அவர்கள் அந்த பழங்களையோ பறித்து அவர்கள் சாப்பிட்டு அவர்கள் அங்கே இருந்து விடுவார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த விலங்குகள் எப்படி காட்டில் நுழையும்? இப்படியான வசதிகளை அவர் செய்து விடுவார். அடுத்ததாக பாருங்கள், ஊழல் பாருங்கள். ஊழல் நிச்சயமாகவே நடக்காது. தனியார் வேலை செய்பவர்களும் சரிதான், அல்லது அரசாங்க வேலை செய்பவரும் சரிதான். ஊழல் ஒருபோதும் ஒருவரும் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இதற்கு ₹1 லஞ்சம் பெற்றாலும் கூட அவருக்கு அந்த பதவி முற்றிலுமாக பறிக்கப்படலாம். ₹1 லஞ்சம் பெற்றாலும் கூட. அதனால் அதற்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாம், தெரியாது. ஆனால் ஊழல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட போகிறது. மக்களே உணர்ந்து கொள்ளுங்கள், அற்புதமான ஆட்சி வர இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் திரு விஜய் அவர்களுக்கே ஓட்டு போட்டு விடுங்கள். ஏனென்றால் அவ்வளவு நன்மையான ஆட்சிகள் நடக்கப் போகிறது. நான் பொய் கூறவில்லை, என் தேவனும் பொய் கூறவில்லை, உண்மையை மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், லஞ்சம் பெறவே கூடாது. ஒரு நபர் கூட லஞ்சம் நிச்சயமாகவே ஒரு நபர் கூட ₹1 கூட வாங்கக்கூடாது. சரியான தண்டனை கிடைக்கப் போகிறது, பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பாருங்கள், முக்கியமான ஒரு பொருள், மனிதனை கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இது கருதப்படுகிறது. பாருங்கள், அடுத்து மதுபானம். தமிழ்நாடு முழுவதுமே மதுபானம், போதைப் பொருட்கள் அனைத்துமே தடை செய்ய போகிறது. மதுபானம், போதைப் பொருட்கள் அனைத்துமே தடை செய்யப்பட போகிறது. இது நிச்சயமாகவே நடந்தே தீரப்போகிறது. நல்ல முறையில் பாருங்கள், மதுபானம், போதைப் பொருட்கள் அனைத்தும் தடை செய்ய போகிறது. இது நிச்சயமாகவே நடந்து ஏறப்போகிறது. முக்கியமாகவே ஏனென்றால் ஒருவன் கெடுகிறான் என்றால் இது ஒரு முக்கிய காரணமாக, ஒருவன் கெட்டு போவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக, அனைத்து விதத்திலும் கெட்டு போவதற்கு. அதன் உடல் ரீதியாகவும் சரிதான், ஒரு மனைவியை துன்பப்படுத்துவதும் சரிதான். இந்த மதுபானம், போதைப் பொருட்கள் இது ஒரு முக்கியமாக காரணமாக கருதப்படுவதன் காரணமாகவே இது முற்றிலுமாக தடை செய்யப்பட போகிறது. அடுத்ததாக அவர் என்ன செய்ய போகிறார் என்றால், நீர்வளத்தை பெருக்க ஆங்காங்கே அணைகள் கட்ட ஆசைப்படுகிறார். நீர்வளத்தை பெருக்க எத்தனை அணைகள் கட்ட வேண்டுமோ அத்தனை அணைகளும் கட்டிவிட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஏனென்றால் விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு தேவையானது உணவு. அந்த உணவு இல்லை என்றால் தான், உணவு இல்லாத பட்சத்தில் தான் அவன் அலைகிறான், திரிகிறான். அதற்காக அவன் அநேக வேலைகளை செய்கிறான். திருடுவது முதல் அநேக தவறான காரியங்களில் ஈடுபடுவது வரை அனைத்துக்கும் காரணம் அந்த பசியை தீர்ப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பது உணவு தயாரிக்க தேவையான நீர். அந்த நீர் வளத்தை பெருக்குவதற்காக ஆங்காங்கே அணைகள் கட்டப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் சொல்வது ஒரு சிலது மட்டும்தான் நான் சொல்லுகிறேன். அவர் மனதில் அநேகம் இருக்கிறது. அதில் நான் குறைவுதான் இப்போ நான் சொல்வது, ஒரு 20 பாயிண்ட்ஸ். அடுத்தது 11 பாருங்கள். விவசாயம் செய்யப்பட போகிற நிலங்கள் விற்பது தடை செய்யப்பட போகிறது. விவசாயத்திற்காக இருக்கின்ற நிலத்தை அநேக மக்கள் கூறு போட்டு விற்கிறார்கள் அல்லவா? விவசாயம் செய்யாவிட்டால் எப்படி விவசாயம் செய்யாவிட்டால் எப்படி உணவு சாப்பிடுவீர்கள்? நீங்கள் உணவு தேவையல்லவா? உணவு இல்லை என்றால் எப்படி வாழ முடியும்? எது இல்லை என்றாலும் வாழ்ந்து விடலாம், உணவு இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. மக்களே, புரிந்து கொள்ளுங்கள். விவசாய நிலங்களை நீங்கள் கூறு போட்டு விற்பதை அவர் நன்மைக்காக தான் செய்ய போகிறார். புரிந்து கொள்ளுங்கள். விவசாய நிலங்கள் கூறு போட்டு விற்பதை தடை செய்ய அவர் விரும்புகிறார். அடுத்ததாக பாருங்கள், முக்கியமாகவே
கல்வியில் அவர் என்னத்தை புகற்ற விரும்புகிறார் என்றால் பாலியல் கல்வி. முக்கியமாக பாலியல் கல்வி ஒவ்வொரு சிறிய பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக விவசாய கல்வி, அடுத்ததாக தொழிற்கல்வி. இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க அவர் விரும்புகிறார். விவசாய கல்வி, தொழிற்கல்வி, பாலியல் கல்வி. ஏனென்றால் ஒரு சிறிய வயதிலேயே அவன் தவறான படங்கள் பார்த்து அவன் கெட்டு போகிறான். அதில் நன்மை என்ன இருக்கிறது, தீமை என்ன இருக்கிறது என்று மாணவனுக்கு புரிய வைக்க வேண்டும். அதன் நிமித்தமாகவே இந்த பாலியல் கல்வி புகற்ற வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். இப்படியான இந்த 3 கல்விகள் மக்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு, படிக்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள் அவர்கள் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்புறம் கல்வியை புகற்றுகின்ற இந்த ஆசிரியர்கள் நிச்சயமாகவே ஒவ்வொருவரும் கரெக்டான டைமில் வர வேண்டும். கரெக்டான கல்வியை, அதாவது சரியான கல்வியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுக்காவிட்டால் நீங்களும் சரியான முறையில் தண்டிக்கப்படுவீர்கள். இதையும் அவர் செய்து விடுவார். பாருங்கள், பெற்றோர் இல்லாத முதியோர்களுக்கு அடுத்ததாக பெற்றோர் இல்லாத முதியோர்களுக்கு முதியோர் இல்லம் தொடங்கப்பட போகிறார். உங்களுக்கு நிச்சயமாகவே முதியோர் இல்லம் தொடங்கப்பட போகிறது. பெற்றோர் இல்லாத பெற்றோர்களே நல்ல முறையில் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு நல்ல முதியோர் இல்லம் தொடங்கப்பட போகிறது. அங்கு நீங்கள் சந்தோஷமாக வாழப்போகிறீர்கள். உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே கொடுக்கப்பட போகிறது. முதியோர் இல்லாதவர்களுக்கு, அதாவது பெற்றோர் இல்லாதவர்கள், பெற்றோர் இருக்கிறவர்கள் உங்கள் பெற்றோர்களை நீங்களே தான் பார்க்க போகிறீர்கள். உங்களுக்கு புரிகிறதா? சரி, அதற்கான செயல் திட்டங்கள் இயற்றப்படும். அடுத்ததாக பாருங்கள், 14 தமிழ்நாடு முழுவதும் தரமான சாலை போட இருக்கிறது. தரமான சாலை ஏனோ தனமான சாலை கிடையாது. தமிழ்நாடு முழுவதுமே தரமான சாலை போட இருக்கிறது. மக்களே உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பாருங்கள், 15 பாரதியார் ஆசைப்பட்டால் தெரிகிறதா? ஜாதி, மதம், பிரிவினைகள் இதெல்லாம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் நிரந்தரமாக இருக்கிறது. அதிலெல்லாம் ஆழ்ந்து செத்து போயிருக்கிறார்கள். இவர்களுக்கு உயிர் தரப்போகிறார் விஜய் அவர்கள். பாருங்கள், தமிழ்நாடு முழுவதும் பாரதியார் ஆசைப்பட்டது போல இங்கே ஜாதி மதத்தை ஒழிக்க நினைக்கிறார். அனைவருக்கும் கோபம் வருகிறதா? ஜாதி மதத்தை ஒழித்து விட்டால் ஐயோ 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 கோபம் வருகிறதா? கோபமெல்லாம் வரக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு அற்புதமான நல்ல ஒரு திட்டம். ஜாதி மதம் இல்லை என்றால் மனிதன் சுதந்திரமாக வாழ்வான். எப்போதும் அவன் நன்மையை பெற்றுக்கொள்வான். நன்மையானதை அவனை தேடி வரும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஜாதி மதத்தை அவர் ஒழிக்க விரும்புகிறார். அடுத்தது பாருங்கள், 16 காட்டு வளம், மண் வளம், மரங்கள் வளம் பெருக்க நினைக்கிறார். இதெல்லாம் நன்றாக இருந்தால்தான் அவன் நல்ல உணவு சாப்பிட முடியும். கெட்ட மரங்கள் அனைத்தும் பறிக்கப்பட போகிறது, அதாவது தோண்டப்பட போகிறது. அங்கே நல்ல மரங்கள் நட இருக்கிறது. இப்படி காற்று வளம், மண் வளம், மரங்கள் வளம் பெருக்க நினைக்கிறார். அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் அரசு பணி தர நினைக்கிறார். எப்படியான ஒரு நல்ல எண்ணம் பாருங்கள். இப்படியான அனைவருக்கும் தோன்றுமா? அவர் எப்படியான நல்ல திட்டங்கள் வைத்திருக்கிறார் பாருங்கள். இப்படியான நல்ல திட்டங்கள் ஒருவருக்குமே தோன்றாது. எந்த விதத்திலாவது நீங்கள் எப்படியாவது ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு படிப்பு படித்திருப்பீர்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்து அதற்கு ஒவ்வொரு நபருக்குமே வேலை, அது அரசு பணியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இடத்தில் உங்களுக்கு வேலை கொடுத்து நீங்கள் நல்லபடியாக வாழ்வதற்காக ஒவ்வொரு நபருக்கும் வேலை கொடுக்க நினைக்கிறார். நல்ல முறையில் வேலை கொடுத்து விடுவார். நீங்கள் பாருங்கள், நீங்கள் நம்புங்கள். அடுத்ததாக பாருங்கள், 18 தமிழ்நாட்டில் ஒரு நபர் கூட பிச்சை எடுக்க போவது கிடையாது. அநேக நபர்கள் பிச்சை எடுக்கிறார்கள் அல்லவா? திருவாணிகள் கூட பிச்சை எடுக்கிறார்கள். இப்படி தமிழ்நாடு முழுவதும் அனைவருக்கும் வேலை கிடைக்கும். ஒருவர் கூட பிச்சை எடுக்க போவது கிடையாது. அநேக இடங்களில் ஊனமுற்றோர்கள், கண் தெரியாதவர்கள் பிச்சை எடுக்கிறார்கள். இதை பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளும் கிடைத்துவிட்டால், அனைத்து வசதிகளும் கிடைத்துவிட்டால் அவர்கள் ஏன் பிச்சை எடுக்கப் போகிறார்கள்? அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்து விட்டால் அவர்கள் ஏன் பிச்சை எடுக்கப் போகிறார்கள்?
தமிழ்நாடு முழுவதையும் ஒரு பிச்சைக்காரன் கூட இருக்கப் போவது கிடையாது. நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள வாகனங்களுக்கு இயற்கை பெட்ரோல் கிடைக்கப் போகிறது. மற்ற இடத்தில் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள வாகனங்களுக்கு இயற்கை பெட்ரோல் ஒருவர் தயாரித்தால், தமிழ்நாட்டில் உள்ளவர் ஒருவர் தயாரித்தால் தெரியவில்லை. அவர் அநேக இடங்களில் போராடினார் இந்த பெட்ரோலை விற்பதற்காக. இது தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட போகிறது. இந்த பெட்ரோல் தமிழ்நாட்டில் மட்டும் தயாரிக்கப்பட இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் செயல்படுத்த போகிறது இயற்கை பெட்ரோல். அனைத்து வாகனங்களுக்கும் இயற்கை பெட்ரோல் கிடைக்கப் போகிறது. அதை திரு விஜய் அவர்கள் செய்து விடுவார். பாருங்கள். சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் விலைவாசி அனைத்தும் குறைக்கப்பட இருக்கிறது. தற்போது அதிகமாக இருக்கிறது. ஆனால் இங்கே அனைத்து வளங்களும் பெருக்கிவிட்டால் அவர் நினைத்தால் ஒரு மூட்டை அரிசி 100 ரூபாய் கூட விற்றுவிடலாம், அல்லது 500 ரூபாய் கூட. ஆனால் இப்போது மேலே விற்கப்படுகிறார்கள். 1000 ரூபாய், 1200 இப்படி போகிறது, 1300 என்று. பாருங்கள். விலைவாசிகள் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் விலைவாசிகள் அனைத்தும் தமிழ்நாட்டில் குறைக்கப்பட இருக்கிறது. இப்படி இருக்கும் பட்சத்தில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கப்பட போகிறது. இதுதான் முக்கியமே. அவர் நினைப்பது மனதில் அனைவருக்குமே அனைத்தும் கிடைத்துவிட்டால் இங்கே தீமை இருக்காதல்லவா? நன்மை மட்டும்தானே நடக்கப் போகிறது. தமிழ்நாட்டில் நன்மை மட்டுமே நடக்கப் போகிறது. அதன் நிமித்தமாகவே தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மக்களுமே திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவரை ஜெயித்து வைத்து விடுங்கள். ஏனென்றால் இங்கே நன்மை மட்டும்தான் நடக்கப்பட போகிறது. தீமைக்கு வேலையே இல்லை. ஒருவன் கூட திருட மாட்டான், ஒருவன் கூட கொலை செய்ய மாட்டான், ஒருவன் கூட இங்கே ஆக்சிடெண்ட், முக்கியமாக வாகன ஆக்சிடெண்ட் நடக்கிறது அல்லவா, அது எதுவுமே ஏற்படாது. அந்த அளவுக்கு செயல் திட்டங்கள் தீட்டப்பட போகிறது. இன்னும் சொல்லப்போனால் சாவு ஏற்படுமா என்பது கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு நன்மை ஏற்பட போகிறது. வயதானவர் செல்கிறார்கள், சாவுகிறார்கள், அது வேறு. ஆனால் அநேக இடங்களில் கொள்ளைகள் இப்படியான செயல்பாடுகள் நடக்கிறது அல்லவா, அது அனைத்துமே நடக்காது. நல்ல ஒரு தலைவன் வரப்போகிறார். மக்களே உணர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும், அனைத்து கட்சிக்காரர்களும் திரு நடிகர் விஜய் அவர்களுக்கே ஓட்டு போட்டு அவரை ஜெயித்து வைத்து விடுங்கள். வேறு வழி இல்லை. ஏனென்றால் அவ்வளவு நன்மை நடக்க இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், அவ்வளவு நன்மை நடக்க இருக்கிறது. இந்த செய்தி தமிழ்நாடு முழுவதுமே பெருக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் உலகம் முழுவதும் பெருக வேண்டுமே, பெருகட்டும், தவறில்லை. ஏனென்றால் ஒரு நல்ல மனிதர் வரும்போது அதை வரவேற்றுமே தவிர அவருக்காக எதிராக ஓட்டு போட்டு குறைந்த ஓட்டில் அவரை வெற்றி பெற செய்யாதீர்கள். அனைத்து ஓட்டுமே இவ்வளவு நன்மை நடக்கிறது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த ஓட்டை திரு விஜய் அவர்களுக்கு போட்டு விடுங்கள். ஏனென்றால் அனைத்து நன்மை நடக்கப் போகிறது. நீங்கள் கொஞ்சம் வேடிக்கைத்தான் பாருங்களேன். கொஞ்சம் ஒரு 5 வருஷம் கொஞ்சம் வேடிக்கை பாருங்கள், எவ்வளோ நன்மை நடக்கிறது என்று. நீங்கள் பிரமித்து போய்விடுவீர்கள். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் பிரமித்து போய்விடுவீர்கள். நீங்கள் பாருங்கள். அதன் நிமித்தமாகவே அனைத்து கட்சிக்காரர்களும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிக்காரர்களும் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு 5 வருடத்தில் எவ்வளவு நன்மை நடக்கப் போகிறது என்று நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்குங்கள். அவர் தீமை செய்தால் பாருங்கள், அவர் தீமை செய்தால் என்னை, நான் இருக்கிறேன் அல்லவா, இந்த மணிகண்டனை சிலுவையில் அறைந்து விடுங்கள். புரிகிறதா? இவன் சொன்னான் செய்யவே இல்லையடா அந்த விஜய், இவனை பிடித்து சிலுவையில் அறைந்து விடுங்கள் என்று நானே தான் சொல்கிறேன். அவர் தீமை செய்ய மாட்டார், நன்மையை மட்டும்தான் செய்வார். அப்படி அவர் தீமை செய்தால் என்னை நீங்கள் சிலுவையில் அறையலாம். சிலுவை என்றால் புரிகிறதா? இயேசு கிறிஸ்து இறந்தார் அல்லவா, அப்படி என்னை நீங்கள் அறைந்து விடுங்கள். உங்களுக்கு புரிகிறதா? அவர் தவறு செய்தால் என்னை நீங்கள் சிலுவையில் அறையலாம். அதாவது அவர் தீமையே செய்ய மாட்டார், நன்மை மட்டுமே செய்ய போகிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னை ஏன் நீங்கள் சிலுவையில் அறையப் போகிறீர்கள்? உங்களுக்கு புரிகிறதா? அவர் தீமை செய்ய மாட்டார், நன்மையை மட்டுமே செய்வார், நன்மையை மட்டுமே செய்ய போகிறார்.
அனைத்து மக்களும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு இங்கே நடக்கப் போகிற ஆட்சி எவ்வளவு சுத்தமான ஆட்சி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளப் போகிறீர்கள். நன்றி, வணக்கம்.